தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. நம்மை நேசிப்பதற்காகவே தேவன் நம்மை படைத்தார். அதை நாம் மிக தெளிவாக சிலுவையில் காணலாம். இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் நித்தியமாக தம்முடைய குடும்பத்தில் ஓர் அங்கமாக ஆவதை தேவன் சாத்தியமாக்கினார். நாம் யாராக இருந்தாலும் அல்லது எங்கிருந்தாலும் தேவனுடைய நித்திய குடும்பத்தில் நமக்காக ஓர் இடம் தயாராக காத்திருக்கிறது. அந்த அழைப்பு உங்களுக்காகவும் திறந்துள்ளது. விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய குடும்ப உறுப்பினராக இருப்பதினால் உண்டாகும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.